வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பயன்பெறும் வகையில வருடத்திற்கு ரூ. 6,000 அதாவது 4 மாதத்திற்கு ஒரு முறை வந்து ரூ. 2,000 விவசாயிகள் அவங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா வந்து அமௌண்ட் செலுத்திட்டு வந்திருந்தாங்க. இது பிஎம் கிசான் மூலியமா வந்து விவசாயிகளுக்கு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இத வந்து பயன்பெறும் வகையில வந்து இதுவரை 18 தவணைகள் வந்து அவங்களுடைய அக்கவுண்ட்ல குடுத்தாங்க. இப்போ லாஸ்ட்டா வந்து குடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் குடுத்திருந்தாங்க. இப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மாசம் ஆகிய நிலையில இந்த மாசம் வந்து எந்த டேட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. அது பிப்ரவரி 24 பீகார்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதுக்கான அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல வந்து சரி யார் யாருக்கு இந்த பிஎம் கிசான்ல அவங்க லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க லிஸ்ட் வந்து நீங்களே எப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஓப்பன் பண்ணி உங்களுடைய லிஸ்ட் அதில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரூ. 2,000 19வது தவணை வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதுக்கு அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட் நீ செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் இகேஒய்சி அவங்களுடைய அக்கௌண்ட்ல மொத்தம் 3 விதமாக அவங்க இகேஒய்சி பண்ணணும். ஒன்று பிஎம் கிசான் அப்ளிகேஷன் மூலியமா பண்ணலாம். இன்னொன்று சிஎஸ்சி சென்டர் மூலியமா பண்ணலாம். பிஎம் கிசான் அப்ளிகேஷன் மூலியமா நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய மொபைல் ஓடிபி இகேஒய்சி பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய பயோமெட்ரிக் இகேஒய்சி வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு சிஎஸ்சி சென்டரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மூன்றாவதாக என்னென்றது ஃபேஸ் கேஒய்சி வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவும் சிஎஸ்சி மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த லிஸ்ட் எப்படி நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பிஎம் கிசான் பெனிஃபிஷரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் நீங்கள் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அது கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பெனிஃபிஷரி லிஸ்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது சப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷனாக இருக்கும். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாக் என்ன பிளாக்கோ அந்த பிளாக் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வில்லேஜ் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இதை கொடுத்துட்டு கெட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் டோட்டலாக வந்து உங்களுடைய வில்லேஜில் எத்தனை பேர் வந்து பெனிஃபிஷரி லிஸ்ட் வாங்கியிருக்காங்கிறது டோட்டல் லிஸ்ட்டு வரும். இது வந்து ஆல்பபெட்டிக்கல் தான் இருக்கும். நேம் வந்து தேர்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போது ஏ அப்படின்னு ஆரம்பிச்சதில் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் எதில் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அது கீழே வந்து அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் இருக்கும். இப்போது நான் வந்து எங்கள் அப்பா பேர் முத்து, அதனால் நான் வந்து முத்துங்கிற நேம் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். மொத்தம் 20 பேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 746ஆவதாக இருக்குது. எங்கள் அப்பா பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்குது, அவங்களுக்கு வரும். நீங்கள் இதே போல் வந்து உங்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க யார் யாருக்கு இருக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கேவிசி அப்டேட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. டோட்டலாக கேவிசி அப்டேட் பண்ணாதீங்க எல்லாத்தோடைய லிஸ்ட்டும் இதில் இருக்கும். ஆனால் உங்களுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு இதில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.